இன்றைக்கி இது செம்பருத்தி பூவை பற்றி இன்றைக்கி பேசுவோங்க. உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை, செம்பருத்தி பற்றி பல யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. செம்பருத்தி பூ முதல்ல வீட்டில் வச்சா ஒரு அழகு, பெண்களுக்கு மிகவும் பிடிச்சி இந்த ரெட் கலரில் சிகப்பு கம்பளம் விதித்த மாதிரி அழகாக ஆடு சகச்சேன்னு பூத்துக்கள் குலுங்கும். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், இது வீட்டில் இருக்குதே பூத்து தான் கிடதே, இதுக்கப்புறம் பயன் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ரெண்டாவது பயன் பூத்த உடனே கொட்டும் போது அந்த காஞ்ச சருகுகள்லாம் பொறுக்கி காய வச்சு பொடியாக்கி டெய்லி டீயில் போட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், உடல் ஆரோக்கியமும் அந்த ஹார்ட்பீட் துடிக்கிறது, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, இந்த கொலப்ஸ்ட்ரால் அதிகமாகிறவங்களுக்கு நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், மறுநாள் இந்த தழைகள்லாம் வீணாக போன தழைகள்லாம் ஒன்றா பறித்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சோம்னு வச்சிங்களேன், உடல் அழகும் இந்த சருமங்கள் பொலிவாக இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த செடிகளை ஒவ்வொரு நாளுக்கு நாளும் நமக்குள்ளே நாம் பார்த்து தினமாக செல்ஃபி எடுத்துட்டோ இல்லை அழகாக பார்த்தோ இப்படி பண்ணால நம்மளை பார்க்கும்போதும் அந்த பூவோடு சேர்ந்து அழகாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த செடிக்கு பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி, ஒன்றுமே கிடையாது. செடி நட்டால் நல்லா துளுத்துக்கும். பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, தினம் இந்த செடியை இதில் இருக்கிற ஒரு பூவை பறித்து ஒரு சின்னதாக சுடுதண்ணியில் போட்டு 2 பூ தான் ஒன்றே எடுத்து நீங்கள் குடிச்சின்னு வச்சிங்களேன், நம்ம செம்பருத்தி பூவோடைய டீ ரெடி. நம்ம பெரிய காஸ்டியூம்ஸாக கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியது. தினம் செம்பருத்தி டீ காஃபி சாப்பிட்லாம், உடம்புக்கு ஆரோக்கியம் தானேங்க. பல நன்மைகள் உண்டு. குறிப்பு ஒரே விஷயம் தாங்க, கர்ப்பிணி பெண்கள் ஹார்மோன் சமநிலை இல்லாதவங்க நிச்சயமாக அதை தவிர்க்கணும். ஏன்னா இதில் உள்ள ஒரு சில ப்ராப்ளங்கள்லாம் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சமநிலையே, அதாவது ஹார்மோன் சமநிலையே ஊக்குவிச்சு அவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் இந்த கர்ப்பிணி பெண்களோ அந்த ஹார்மோன் சமநிலை இல்லாதவங்க மட்டும் அதை தவிர்த்துட்டு மீதி எல்லாருமே நம்ம சாப்பிடுவோம், பயன்படுவோம், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி.